ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால், அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி துளாராசி நேயர்களே 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன். துளாராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நடைபெற போகிற நேரத்தில் உள்ள கிரக நிலை வச்சு பார்க்கும்போது அவங்க ராசியாதிபதி சுக்கிரன் தானே. சுக்கிரன் நல்ல வீட்டில் தான் இருக்கார், உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய புதன் சேர்ந்திருக்காங்க, அது சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ராகுவும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க. அப்போ நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நல்ல விஷயம் பற்றி பார்ப்போம். இப்போ நல்ல விஷயம் பார்க்கும்பொழுது ராசியாதிபதியை உச்சம் பெற்று விளங்குறதுனால வருட ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக இயங்கிடுவீங்க. என்ன செய்யணும், என்ன போகணும், அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு, இப்போ எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் ஒரு லிஸ்ட்டு போட்டு போயிட்டு கடையில் ஒரு பொருள் வாங்கின ஒன்று டிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப் அப்படி தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் டிக் பண்ணி முடிச்சிடுவீங்க, செஞ்சு முடிச்சிடுவீங்க. அந்த தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம் எல்லாம் வந்துடும். சுக்கிரன் நசுர குரு இல்லையா, அவருடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது இல்லாமல் நிறைய கோவிலுக்குள்ளெலாம் போயிட்டு வருது, வேண்டுதல் போகிறது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க துளாராசிக்காரங்க. அதுவும் தொடர்ந்து தான் இருக்கும். நிறைய வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வருவீங்க. இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த துளாராசி பிறந்த பெண்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா அவங்க கை வாங்கியிருக்கும். அவங்க முடியாத விஷயம் முடிச்சு கொடுப்பாங்க, கண்டிப்பாக நடிச்சு கொடுப்பாங்க. அதில் சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம், ஒரு கை பார்த்துருவாங்க. அது வழக்கறிஞராக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க, நல்ல வழக்க ஆடி ஜெயிச்சு கொடுப்பாங்க, முடிச்சு கொடுப்பாங்க. அது கொண்ட நேரம் தான் இப்போ வந்துருக்கு. அது இல்லாமல் இந்த துளாராசி நேயர்கள் பார்த்திங்கனாக்கா உத்தியோகம், தொழில், வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சிறு நஷ்டங்கள் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில பேருக்கு உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கடி லீவில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு போஸ்ட்டுக்கு போட்டுருவாங்க. வரக்கூடிய வருமானமும் வராமல் போயிடும். அங்கே போய் வேலை செஞ்சாலும் வருமானம் வரும், அது மாதிரிலாம் வரும். எக்ஸ்ட்ரா இன்கம் போகிறது வருது, அதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும். அதே மாதிரி தான் தொழிலில், வியாபாரத்தில் இருக்கும். சில நேரங்களில் அந்த தொழில் வியாபாரத்தை நடத்திட்டு வருவீங்க, சில நேரங்களில் ஓய்வு எடுத்துப்பீங்க, வேறு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 6 மாத காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல முன்னேற்றமான பலன்லாம் ஏற்பட போகுது. முதல் 6 மாதங்கள் தான் அப்படி இருக்கும். அது இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான், அவர் சனி ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போது மறைமுக தொடர்புகள், கள்ளத் தொடர்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கெட்ட பழக்கம் மூலிமா, பெண்கள் மூலிமா நட்பு கிடைச்சி அது மூலிமா அவப்பெயர் ஏற்படுறது, இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், போகக்கூடாது. அது மாதிரி வாய்ப்பு வரும்போது அவாய்ட் பண்ணிடணும், ஏதோ ஒரு வகையில் நிறுத்திடணும். நான் வரல, உடம்பு சரியில்லை, நான் அங்கே போகணும், இங்கே போகணும் இப்படி சொல்லி தவிர்த்துருங்க. அதுதான் விஷயம். இப்போ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா கேட்பாங்க வீட்டில், கணவன் மனைவி தான் போகிறது தான் பெஸ்ட்டு. எப்பவுமே அங்கே அதான் நடக்கும். கல்யாணம் ஆகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆகிட்டால் கணவன் மனைவி சேர்ந்து போகிறது தான் விசேஷம். கணவன் மட்டும் போயிட்டு மனைவி போகலன்னா மனைவி வரலன்னு கேட்பாங்க, மனைவி மட்டும் போயிட்டு கணவன் வரலன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் கணவன்கள்லாம் சொல்லுவாங்க, மனைவி வீட்டு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு அப்படி சொல்லி சமாளிச்சிருவாங்க. வர முடியுதான் வந்தால் கூட சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் மனைவி என்ன பண்ணுவாங்களாம், அது சொல்ல வேணாம், வெளிநாட்டு போயிருக்காரு, வெளியூர் போயிருக்காரு, திடீர்னு ஒரு வேலையாக போயிட்டார், கிளம்பி வர முடியல அவரால், இப்படி தான் சொல்லுவாங்க. சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இது மனத்தோட மனம் கோணாமல் சொல்கிறதுக்கு தான் அது.
சில விஷயங்கள் நம்ம போது பிடிக்காமல் இருந்திருக்கும், அது கூட இந்த மாதிரி பொய் சொல்லுவாங்க. இல்லைனா பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், அது மாதிரிலாம் கூட ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த சாக்கு போக்கு தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்படி சொல்லிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. அதுக்கு தான் இவ்வளோ விஷயம், இந்த உதாரணங்கள். அப்போ அந்த துளாராசிக்காரங்க இந்த சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம் நீங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாசம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் அப்படி கிடச்சிரும். தடைகள் தாமதம் ஏற்பட அப்படி கிடச்சிரும். பெண்களுக்கு ஏற்ற தொழில் செய்கிறவங்க, அது இல்லாமல் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறவங்க எல்லாமே நல்லா வந்துடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சினிமா துறையில் கொஞ்சம் கண்டிப்பாக வந்துடுவாங்க, நல்லா வந்துடுவாங்க. திருப்பி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து சேரும், அதில் முன்னேற்றம் ஆகிடுவாங்க. போன சான்ஸு மீண்டும் திரும்பி வந்துடும், ஒரு கை பார்த்துருவாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா அமைஞ்சிடும், அவங்க படமும் நல்லா ஓடும். அப்போ திருப்பியும் ஒரு முன்னேற்றமான பலன் தான் கிடைக்கும். ஆனால் அரசியல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட இருந்து குழி பறிக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கும். கூட இருக்கவங்களும் நம்பக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம பின்னாடி இருக்கவங்களும் நம்பக்கூடாது. நம்மளுக்கு எதிராக இருக்கவங்களும் நம்பலாம் தைரியமாக. ஏன்னா அவங்க என்ன பண்ணுற எதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தான் நீங்களும் இருக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பில் முதல் 6 மாதம் கொஞ்சம் சுணக்கமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர 6 மாதங்கள் நல்லா இருந்துடும். இதில் விட்டதெல்லாம் ஃபெயிலாக இருந்தாலோ, குறைவான மார்க் எடுத்தாலோ, அடுத்து வர 6 மாதங்களில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுருவாங்க. அந்த எந்த படிப்பாக இருந்தாலும் சரி. சில பேர் வெளிநாட்டு படிப்புக்குள்ளே போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கேற்ற வேலை செஞ்சு நல்லா வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இப்போது புலப்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. ஆனால் அதிலே நேரம் செலவழிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு யாருனாலும் யாரும் தெரிஞ்சிடும், அது அவங்களுடைய செயல்பாடு மூலமாக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே நேரம் செலவழிக்க வேணாம். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசாதிபதி சுக்கிரன் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு அந்த மீனராசியில் இருந்து உங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு மாத காலம் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாறிடுவார். அது மாற்றங்கள் ஏற்படும் போது நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். நீங்கள் தேடி போக வேணாம். இது மாதிரிலாம் நடக்கும். அது நம்ம துளாராசியில் பிறந்த விவசாய மக்கள் எல்லாமே சந்தேகப்படாமல் நம்ம போட்டது கண்டிப்பாக நடக்கும், நம்பிக்கையோடு பயிரிட்டு, நம்பிக்கையோட விவசாயம் பார்த்து, நம்பிக்கையோட வியாபாரம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயிகள். ஆனால் நன்றாக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு வீண் போகக்கூடாது. அப்படி தான் இந்த புத்தாண்டு பலனில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு விரக்தி மனப்பான்மை தொடர்ந்து வெளியே இருக்கும். இது பொதுவான ஒரு குணம்தான். அது கூட இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் கடந்த பிறகு சரியாயிடும். அதுக்குண்டான கிரக அமைப்பில் வரப்போகுது. அப்போது கண்டிப்பாக அந்த விரக்தி மனப்பான்மை போய் நீங்கள் நல்லா இருந்து 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி ஆகிடுவீங்க. அது நல்லாயிருக்கும். அதுதான் நடக்க போகுது. அது இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட போகிறீங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயித்து மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். இது வரைக்கும் விற்காத பொருட்கள், விற்காத வீடு, மனை, வாகனங்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இப்போது விற்ற கூட கைக்கு வராமல் இருக்கும். அந்த பணம் கைக்கு வராமல் இருக்கும். அந்த மாதிரி தடங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாயிடும். அது வந்தோடனே உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் கண்டிப்பாக. அது இல்லாமல் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக வரார். அதனால் பெரும்பாலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறனால எதுவுமே மேலோட்டமாக எடுத்து நீங்கள் போகணும். ரொம்ப துவண்டு போகக்கூடாது. தைரியத்தை இழக்கக்கூடாது. அந்த தைரியலட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு லக்ஷ்மியோட அம்சம் தான், சுக்கிரனுக்கு லக்ஷ்மியோட அம்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ அந்த தைரியலட்சுமி பிடிச்சிக்கணும். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம். அது இல்லாமல் அம்மன், பெருமாள் அம்மன் கோயில் போயிட்டு வரலாம், வீரமான அம்மன், உக்கிரமான அம்மன், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். அடிக்கடி போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பெண்களுக்கு செய்யலாம். ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சே செய்யலாம். இது இல்லாமல் நீங்கள் செஞ்சும் மற்றவங்களையும் கேட்டு அவங்ககிட்டே வாங்கி கொடுத்து செய்ய வைக்கலாம். எல்லாமே நற்பலன் தான் கொடுக்கும். உங்களுக்கு புண்ணியம் பெருகும். அந்த வகையிலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலுமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு சரிசமமாக தான் இந்த ஒரு புத்தாண்டு பலன் இருக்க போகுது. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரப்போம். கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆன்மீக ஈடுபாடில் ஈடுபடுத்தி தான தர்மம் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்போ துளாராசிக்காரர்கள் தோண்டு போகாமல் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து தான் செய்ய போகுது. அப்போது கெடுபலம் கொஞ்சம் நற்பலை இருக்கணும். நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நலம் பெற்று இந்த தமிழ் புத்தாண்டு கடந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.